அப்போ அதே மொஹிதீன் தான் கடையிலிருந்து கேட்குறாரு, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மறுமையில் ஒரு மனிதனின் அமல்கள் பற்றி விசாரிக்கப்படும் பொழுது தொழுகையை பற்றிய முதலில் விசாரிக்கப்படும். அது ஒழுங்காக சீராக அமைந்து விட்டால் ஏனைய அனைத்து வழிபாடுகளும் சீராக அமைந்துவிடும். அது சீராகவில்லை என்று சொன்னால் ஏனைய அனைத்தும் சீரற்றதாக அமைந்துவிடும். அறிவிப்பர் அபூ ஹுரைரா, நூல் அபுதாவுது. இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸா அப்படின்னு கேட்குறாங்க. அபுதாவுதில் இருப்பதாக நீங்கள் எடுத்துக்காட்டுற அந்த ஒரு ஹதீஸ் அனஸ் இப்னு ஹக்கீம் என்பவர் வழியாக அறிவிக்கப்படுகிறது. இவர் யாருன்னு கேட்டால் யாருன்னு தெரியாது, மஜ்ஹூலுல் ஹால். இவர் யார் என்று அறியப்படாதவர், அட்ரஸ் இல்லாத ஒரு ஆள் வழியாக அறிவிக்கப்படுறதுனால இது பலவீனமான ஒரு ஹதீஸ் தான். அதே நேரத்தில் அபூதாவுதில் வர்ற இந்த ஹதீஸ் தான் பலவீனமானதே தவிர இதே கருத்துடைய ஹதீஸ் அகமதில் வருகிறது. அதில் பலவீனம் இல்லாத அறிவிப்பாளரை கொண்டு வருகிறது. எப்படி வருதுன்னு கேட்டால் அப்பொழுது அது வருது, யஹ்யா இப்னு யாமர் சொல்கிறாரு, அன் ரஜுலும் மின் அஸ்ஹாபின் நபி, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களில் ஒருவர் சொன்னார்னு வருது. தோழர்களில் ஒருவருங்கிறது மஜ்ஹூலில் வராது. நபித்தோழர்கள் யாராக இருந்தாலும் அத்தனை நம்பிக்கையான ஆளுக்கு தான். ஒரு நபித்தோழர்னு விட்டாலே அவர் பேர் தெரியாட்டாலும் அந்த ஹதீஸை பலவீனப்படுத்தாது. ஒரு நபித்தோழர் சொன்னதாக அவர் சொல்லுகிறார், ரசூலுல்லாஹ் சொன்னதாக அவர் நபித்தோழர் சொல்கிறார். அதில் என்ன வருதுன்னா, அவ்வளுமா யுஹாசபு பிஹில் அப்து சலாத்து, ஒரு அடியானுடைய முதல்ல விசாரிக்கப்படக்கூடிய அவனுடைய தொழுகை தான். இன்கான அத்தம்மகா, அதை முழுமையாக செய்திருந்தானேயானால் குத்திபத்துலகு தாமத்தன் முழுமையாக பதிவு செய்யப்படும். இல்லம் இயக்கும் அத்தம்மகா, முழுமையாக அவன் சரியான முறையில் தொழுதிருக்காவிட்டால் காலல்லாஹு அஸ்ஸ வஜல்ல, அப்போ அல்லாஹ் சொல்லுவான், உந்துரு கவனியுங்கள், ஹல் தஜிதுன் அப்தி மின் ததவ்வின், எனது அடியானுக்கு உபரியான வணக்கம் ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள், நஃபில் சுண்ணத்து இருக்கான்னு பாருங்கள், அதை தூக்கி போட்டு நிறைச்சிருங்கன்னு சொல்லுவான். அல்லா இப்போ தூக்கமிழு பிஹா ஃபரிலத்தஹு, அவருடைய ஃபரில் அதை கொண்டு பூர்த்தி பண்ணுங்க. ஃபர்லான தொழில் இதை குறை வச்சுட்டான். அல்ல என்ன செய்வான், குறைன்னு சொல்லி அதை மைனஸ் பண்ண மாட்டானா. சுண்ணத்து நஃபில்லாம் இருக்கான்னு எடுப்பாமா, இது நல்லா இருக்குல்ல, இந்த இதத்துக்கு அந்த ஃபரில் ஜாயின் பண்ணி விட்டுருவானா. இல்லை அதே மாதிரி இது மாதிரி செய்யுங்கன்னு ஒரு சும்மா ஜக்காத்து கதாலிக்க. இதே மாதிரி தான் ஜக்காத்தும் இந்த மாதிரி தான். ஜக்காத்து இந்த மாதிரி தான் என்ன அர்த்தம்னு கேட்டால், கடமையான ஜக்காத்தில் குறை வச்சுருக்கிறானா, சரி கூட குறைய தான தர்மங்கள் செஞ்சுருக்கானான்னு பாருங்கப்பா, தான தர்மம் செஞ்சுருக்காங்களா, அதை போய் ஜக்காத்தில் போட்டு கரெக்ட் பண்ணி விட்ருங்கன்றான்லாம். அப்போ சும்மா தூக்குதல் அம்மாலும் அலா ஹஸ்பிதாலிக்க, மற்ற எல்லா அமல்களும் இப்படித்தான் கணக்கிடப்படும். நோம்புக்கு இப்படித்தான் கடமையான நோம்பையெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டான். அதில் சில குறைபாடு வச்சுருக்கிறான். குறைபாடுங்கிறதுனால அந்த நோம்பை ஒன்றும் இல்லாமல் அல்ல ஆக்க மாட்டான். அப்படி வச்சுட்டு வேறு உபரியான நோம்பு இருக்கான்னு பாரு, சுண்ணத்தான் நோம்பை ஒழுங்காக வச்சுருக்கானான்னு பாரு, வச்சுருக்கானா அதை கொண்டு அதில் ஜாயின்ட் பண்ணி விட்டுருவான்ல. எல்லா அமல்களும் இந்த மாதிரி அறிவிக்கப்பட முடியும். இந்த ஹதீஸ் ஒரு சரியான ஹதீஸ். இதில் உள்ள எல்லா அறிவிப்பாளர்களுமே புகாரி முஸ்லீமுடைய அறிவிப்பாளர்களாக இருக்கிறாங்க.